இன்னும் 2 நாள் தான் இருக்கு எக்ஸாமுக்கு. நல்லா படிக்கிறோம், அதிகமான மார்க் வாங்குறோம். என்ன எல்லாமே புதுசா இருக்கு. நம்ம புக்கு தானா? நம்ம புக்கு தான். இந்த விட புக்கு எடுத்துதானே தெரிஞ்சிருக்கும். சரி படிப்போம். நீ நல்லா படிச்சுட்டு இருக்கும்போது கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது நீ வந்து குழப்ப கெடுப்ப. இப்ப வந்திருக்க. நீ எதுக்கு கவலைப்படாத, உனக்கு இன்னும் 2 நாள் இருக்கு எக்ஸாம். அது எனக்கு தெரியும், அதனால நான் படிக்கிறேன் உட்காந்து இருக்கேன். நீ எது குட்டி கட்டா பண்ணிடாத. ஒரு வாட்டி அப்படியே படிக்க விடாம ஃபெயில் ஆக்கி அப்பா தூக்கி போட்டு மிதிச்சாரு என்னைய. இங்க பாத்தியா டிவி ரிமோட், அங்க பாத்தியா டிவி. ஒரு நல்ல படமா இப்ப நீ பாக்குற. வேறடா, வெறும் 2.5 மணி நேரம் தானே படம். 2 நாள் இருக்குல்ல எக்ஸாமுக்கு. நல்ல படமா பாத்துட்டு ஃப்ரெஷ்ஷா படி. பெண்ணை கிட்ட போச்சு இந்தா பொடி. படம் பாக்குறான் என்ன போகுது? 2 நாள் இருக்கு. சரியா பாரு. நம்ம தலைவர் வா தலைவா. A few hours later. என்ன கிளைமேக்ஸ் எடுத்துறீங்க? செக் ஒரு படம். ஐயோ படம் பார்த்ததுல 6 நாள் போயிருச்சு. எனக்கு தெரியும் அவன் வந்தாலே நம்ம புலப்பை கெடுக்கிறதே வர. அந்த மனசாட்சி இனிமே வரட்டும். இனிமேலாச்சும் ஒழுங்கா படிடா. நீ மரியாதையா ஓடி போயிரு. எனக்கு 6 நாள் போயிருச்சு. திரும்ப வந்து என்ன செய்ய போற? 6 நாள் போயிடுச்சுங்கிறீங்களா? 6 நாள் சந்தோஷமா வர மாட்டியா இல்லையா? ஆமா பார்த்தேன். பாத்தியா 6 நாள் தான் போயிருக்கு. இன்னும் 1.5 நாள் இருக்கு எக்ஸாமுக்கு. இந்த 1.5 நாள்ல இப்ப பாத்தியா நீங்க சாப்பிட்டு வேற லைட்டா தூக்கம் வருமே. தூக்கம் வருதா? அதுவும் உண்மைதானே. ஒரு 2 மணி நேரம் தூங்குறாங்க என்ன போகுது. தூங்கு, அப்புறம் படிச்சுக்குவோம். ஓகே ஒரு 2 மணி நேரம் தூங்குவோம். A few hours later. பாத்தாடி 2 மணி நேரம் தூங்குற சொல்லி 3 நாள் ஆயிடுச்சு. நைட் ஆயிடுச்சு. இனிமே எப்படி படிக்கிறது? நைட்டு முழு விடிய விடிய உட்காந்து படிக்கணுமா? அப்படி படிச்சாலும் அவர் தூக்கம் கெட்டு போயிருமே. தெரியும் வந்தாலே இப்படிதான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். பாரு ஒரு நாள் ஃபுல்லா போயிருச்சு. இன்னும் 1 நாள்ல எக்ஸாம் இருக்கு. சரி இனிமேலாச்சும் படிக்கணும். ஓடிடுறாடே நீ வரவே வராதா? 1 நாள் போயிடுறா. உன்னால இன்னும் 1 நாள் தான் இருக்கு. டேய் நான் பாஸ் ஆகண்டா பரீட்சைக்கு. போயிடுறா நீ. 1 நாள் சொல்லாத, இன்னும் 24 மணி நேரம் இருக்குன்னு சொல்லு. பத்தியா நேற்று ஒரு நாள் எவ்வளவு ஜாலியா படம் பார்த்துட்டு ரிலாக்ஸா தூங்கி எழுந்திருச்சு. இப்ப நீ வந்து படிக்கணும்னு உட்கார்ற. இப்ப நீ என்ன பண்ற அப்படின்னா இங்க பாட்டி பாட்டை கேளு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? ஒரு 2 பாட்டு கேட்டுட்டு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா படி. கேளு. சரி 2 பாட்டுங்கிற 10 நிமிஷம் தானே ஆகும். சரி ரிலாக்ஸ் பண்ணுவோமே. அதே 1 மணி நேரம் படிச்சுட்டேன்ல. இந்த பாட்டுக்கு இந்த பாட்டுக்கு எப்படி இருக்கு? இந்த படி. பாய். இந்த பாட்டு சூப்பரா இருக்கு. இந்த பாட்டு அடுத்து. A few hours later. ஐயோ வழக்கம் போல வேலையை காட்டிட்டானு. இன்னும் 1/2 நாள் தானே இருக்கு. இன்னும் 1/2 நாள்ல உட்காந்து என்ன படிக்கிறது? மொத்தம் 10 போர்ஷன் இருக்கு. இதெல்லாம் 1/2 நாள்ல உட்காந்து படிக்க முடியுமா? இனிமே வரட்டும். மனசாட்சி என்னாலதான் நான் கெட்டு சீரழிஞ்சு போறேன். யார் கேட்காத, சொல்றதை கேட்காத. நீ சொல்லாத 12 மணி நேரம் சொல்லு. ஏன் நீ கவலைப்படுற? இங்க பாரு ரீல்ஸ். இங்க பாரு எப்படி இருக்கு ரீல்ஸ் பாரு. உன் ஃப்ரெண்ட் அனுப்பிருக்கான் பாரு ரீல்ஸ். உன் ஃப்ரெண்ட் மட்டுமே 56 ரீல்ஸ் அனுப்பிருக்கான். அத நீ இப்ப பாத்தீன்னு வச்சுக்கவே மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். இன்னும் நமக்கு எத்தனை மணி நேரம் இருக்கு? 12 மணி நேரம் இருக்கு. என்ன நான் சொல்றது கரெக்டா? இந்த அப்படி ரீல்ஸ் இங்க பாரு இங்க பாரு. எப்படி நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? A few hours later. ஐயோ ஐயோ 2 நாள் போயிடுச்சு. விடிஞ்சிருச்சு. இன்னும் 1 மணி நேரத்துல எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களே. உனக்கு போல வெயிலா வச்சுட்டீங்க ராணி. இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு எக்ஸாமுக்கு. என்ன பண்றது? மனசாட்சி நான் தான் மனசாட்சி. அமைதியாரு. இன்னும் உனக்கு எவ்வளவு நேரம் இருக்கு? 60 நிமிஷம் இருக்குன்னு சொல்லு. இங்க பாரு உன் ஃப்ரெண்டு உனக்கு கூப்பிடுற பாரு. அவனும் இன்னும் படிக்கலையா? அவங்க கிட்ட போய் நீ ஒரு 1/2 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணி வச்சுக்கவே உன் மைண்டுக்கு ரிலாக்ஸா இருக்கும். நீங்க நல்லா எக்ஸாம் எழுதலாம்.